டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் அவையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த டாபிக் நம்ம பார்க்குறோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அல்லது விகிதம் மற்றும் விகித சமம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்பயுமே இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் என்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி ஃபார்முலாஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் ஒன் பை ஒன்னாக டைப் வைஸாக நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் என்னென்ன மெத்தட்ஸு பார்ப்போம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக விகித சமன் விதி. இதில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விதி என்ன, ரூல் என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இது இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் இதான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஏபிசிடி மெத்தட், அதாவது ஏபிங்கிற ஒரு ரேஷியோ கொடுப்பாங்க, பிசிங்கிற ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு ஏபிசியோட வேல்யூ என்ன, அல்லது அடுத்தது சிடி அப்படிங்கிற ஒரு ரேஷியோவும் கொடுத்துருவாங்க. அப்போது ஏபிசிடியோட ரேஷியோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதே போல் கலவை கணக்குகள், ஆல்கஹால், தண்ணீர், இந்த மாதிரி கான்செப்டில் கலவையல் கணக்கு கேட்பாங்க. மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படிங்கிற சூப்பரான ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணலாம். அதே போல் இங்கே நம்ம கற்றுக்கிற அந்த ட்ரிக்ஸு பேசிக் எல்லாமே அடுத்து வார்த்தைகள் மாறி இப்போ எண்கள் கான்செப்டில், வருமானம் கான்செப்டில், மாணவ மாணவிகள் கான்செப்டில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ணலாம். சூப்பரான ஷார்ட்கட்லாம் இருக்குது. ஓகேவா, அடுத்து இதே ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷனில் வயது கணக்குகள்னு இருக்கும். இப்போ நம்ம ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்டை இங்கே வயது கணக்குகளையும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ வயது கணக்கில் ரேஷியோ தான் கொடுப்பாங்க. இப்போ தந்தை மகன் வயதின் விகிதம் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட தற்போத வயது என்ன, இல்லை 5 வருஷத்துக்கு வயது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அங்கேயும் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸை இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, அடுத்தது சராசரி கான்செப்டில் இதே இதிலே நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்தது இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விகித சமன் விதின்னு சொல்லியிருந்தோம்ல, ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூல் அப்படிங்கிறது, அதாவது 2 ரேஷியோ கொடுப்பாங்க. ஏபிங்கிற ஒரு ரேஷியோ, சிடிங்கிற ஒரு ரேஷியோ. இந்த ரெண்டு விகிதமும் விகித சமத்தில் இருக்கா, ஓகே சமமாக இருக்கா. இப்போ டபுள் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது லாஸ்ட் 2 வேல்யூவை மல்டிபிள் பண்ணுறோம், அது மூலயமா கிடைக்கிற வேல்யூ, இடையில இருக்க 2 வேல்யூவை மல்டிபிள் பண்ணுறோம், அது மூலயமா கிடைக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் இது வீத சமத்தில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ ரேஷியோ கான்செப்ட் இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்து இது வீத சமம்னு கேட்டாவே இந்த கண்டிஷன் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணி ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணாவே அதே ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, அதே போல் இதை யூஸ் பண்ணியே 3வது வீத சமன் என்ன, 4வது வீத சமன் என்னன்னு கேட்டாங்கன்னா டைரெக்டாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் பை ஏ, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் டைரெக்டாக 3வது வீத சமன் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஏபிங்கிற ரேஷியோ கொடுத்து 3வது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதே போல் 4வது வீசம்னா ஏபிசி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக டி 4வது என்னன்னு கேட்டாங்கன்னா டி ஈக்குவல் டு பிசி பை ஏ, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே ஒன்பதுனா நம்ம பார்க்கலாம். அடுத்து இதில் வீதத்தில் இருபடி வீதம், முப்படி வீதம் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்ட்டு. இருபடி வீதம் அப்படின்னா கொடுத்துருக்க ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணணும். அதே இது முப்படி வீதம் அப்படின்னா கொடுத்துருக்க ரேஷியோவை க்யூப் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது துணை இருபடி விகிதம், சப் டூப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. துணை முப்படி வீதம், சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா கொடுத்துருக்க ரேஷியோவை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா துணை இருபடி வீதம். அதே இது கொடுத்துருக்க ரேஷியோவை க்யூப் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது துணை முப்படி வீதம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான். அதுக்கு அடுத்தது மீன் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ் ப்ரொபோர்ஷன் கூட சொல்லுவாங்க. அதாவது மீன் ப்ரொபோர்ஷன் இடை விகித சமன் அல்லது ஆவரேஜ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா சராசரி விகிதம், இந்த மாதிரி அர்த்தம். இதில் 2 வேல்யூ கொடுத்துட்டு அதோட மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டால் ரூட் ஏபி. அதே இது 3 வேல்யூ ஏபிசி 3 வேல்யூ கொடுத்துட்டு சராசரி வீதம் கேட்டால் க்யூப் ரூட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க வேல்யூ பொறுத்து ஸ்கொயர் ரூட் க்யூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா மீன் ப்ரொபோர்ஷன் கிடச்சிரும். அடுத்தது கூட்டு வீதம், காம்பவுண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிளானதான். அதாவது 2 அல்லது 3 ரேஷியோ கொடுத்துட்டு அதோட கூட்டு வீதம் என்னான்னு கேட்பாங்க. கொடுத்துருக்கிறதெல்லாம் மொதல் வேல்யூவில் எடுத்துக்கணும். இப்போ ஏபியில் ஏ தான் முதல் வேல்யூ, சிடியில் சி தான் முதல் வேல்யூ, இஎஃப்பில் இ தான். அப்போ ஏசிஇ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணால் 2வது பிடிஎஃப் இதெல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணுற இதுதான் கூட்டு விகிதம். ஓகேவா, ஏசிஇ அடுத்து பிடிஎஃப். அடுத்து ரொம்ப சிம்பிளாக
ஒரு தொகை கொடுத்துட்டு மொத்தமாக ஒரு தொகை கொடுத்துட்டு அதை XYங்கிற ரேஷியோவில் பிரித்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ எக்ஸ்னு வேல்யூனா அந்த ரேஷியோவை நோட் பண்ணு. இப்போ XY அப்படிங்கிறது ஒரு 5:3ன்னு எடுத்துக்கலாம். அப்போது அந்த எக்ஸு டிவைட் பை கீழே வந்து அதோட கூடுதல் நோட் பண்ணிடணும், X + Y. அடுத்து அந்த மொத்த தொகை கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம மல்டிபிளாக நோட் பண்ணணும். இந்த மாதிரி சால்வ் பண்ணால் எக்ஸோட பங்கு கிடச்சிரும். அதே போல் ஒய்யோட பங்குனா ஒய் மேலே நோட் பண்ணிக்கணும், கீழே கூடுதல் நோட் பண்ணிக்கணும், மொத்த தொகையை நோட் பண்ணி மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணால் ஒய்யோட பங்கு என்ன அப்படிங்கிற கிடச்சிரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான். இதுதான் ரேஷியோவில் வரக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கக்கூடியது ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூல், வீத சமன் விதி. இதில் நான் ஒரு 4 டைப் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. இப்போ வீதம்னா என்ன, அடுத்து அந்த வீதத்தை வந்து எப்படி எளிய வடிவம் கேட்பாங்க, சமமான வடிவம் என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு டைப் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்து செகண்ட் டைப் தான் நிறையா இருக்கும். அதாவது விடுபட்ட எண் என்ன, எக்ஸோட மதிப்பு என்ன, இந்த மாதிரி நிறையா கேட்பாங்க. ஸோ இந்த டைப்பில் இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் சூப்பராகவே சிம்பிளை பண்ணிடலாம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூலை யூஸ் பண்ணி ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதில் நிறையா இருக்கும், டிஃப்ரெண்ட் மாடலில் நிறையா இருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டைப் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா, டைப் 3ல் எக்ஸும் ஒய் 2 வேல்யூ கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கும் நம்ம சேம் ரூலை யூஸ் பண்ணலாம். இதுலேயும் சூப்பரான ட்ரிக் இருக்குது, நம்ம ஒன் வேணால் நம்ம பார்க்கலாம். அடுத்தது டைப் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருபடி வீதம், முப்படி வீதம் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம்ல, அது சம்மந்தமாக தான் இந்த டைப் 4ல் இருக்கும். ஸோ இந்த இந்த பார்ட் 1ம் அடுத்து வரக்கூடிய பார்ட் 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வரக்கூடிய பேசிக் தான். ஆனால் பேசிக்லேருந்து இப்போ வரைக்குமே 2026 வரைக்குமே கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ரைட். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில் மாணவர் மற்றும் மாணவரை இடையே உள்ள வீதம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ரேஷியோ அப்படிங்கிறது மொத்தம் 2 பாயிண்ட் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்குவீங்க. ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒன்று ஒரு பின்ன வேல்யூ தான், ஃப்ராக்ஷன் வேல்யூ அப்படியே நம்ம ரேஷியோவாக எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2/7ன்னு இருக்குது. இதை எப்படி ரேஷியோ எழுதலாம், 2:7ன்னு எழுதலாம். ஓகேவா, அப்போது நீங்கள் ரேஷியோவில் இருந்து அதை பின்னமாகவும் எழுதிக்கலாம் அப்படிங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா, இருக்கிறதுல எளிய வடிவம் நம்ம ரேஷியோவாக எழுதுவோம். ஓகே, இருக்கிறதுல எளிய வடிவம் தான் ரேஷியோ எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 4:6ன்னு இருக்குது. இப்போ இதை இன்னும் நம்ம சுருக்க முடியுமில்ல. இப்போ 2ஆக டிவைட் பண்ணோம்னா 2:3ன்னு வரும்ல. அப்போது இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது. அப்போ இருக்கிறதுலே எளிய வடிவமாக இருக்கிறது தான் நம்ம ரேஷியோ எழுதுவோம். அடுத்து 3வது காமனாக தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2:3ன்னு இருக்குன்னு வைங்க. இதை நம்ம நம்பராக மாற்றணும் அப்படின்னா காமனாக எக்ஸுங்கிற நம்பரால் மல்டிபிள் பண்ணலாம். 2x 3x இதுதான் அந்த நம்பர். ஓகே, அப்போ எக்ஸுங்கிறது என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு 5ன்னு எடுத்திங்கன்னா 2 10 3 15 இந்த மாதிரி காமனாக ஒரே நம்பராலே தான் அந்த 2 ரேஷியோவையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இனி நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கும்போதே தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் கவனிங்க. ஸ்டூடெண்ட் மொத்தம் 50 பேர், ஸ்டூடெண்ட்டு மொத்தம் 50 பேர், அதில் 30 பேர் பாய்ஸு. ஆனால் ரேஷியோ அவங்க கேட்குறது பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாய்ஸு, அடுத்து கேர்ள்ஸு. இதில் நீங்கள் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன வரும் அப்படின்னா, ஆர்டர் கரெக்டாக வந்து அவங்க என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டரில் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், மாற்றி நோட் பண்ணிடக்கூடாது. அது சம்மந்தமான கொஸ்டினாக இருக்கும். இப்போது பாய்ஸ் 30 பேர்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போது மொத்தம் இருக்க 50 ஸ்டூடெண்ட்டில் பாய்ஸ் 30 பேர் போனால் பேலன்ஸ் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. இப்போ இதுதான் ரேஷியோ அப்படின்னா கிடையாது. இது என்ன சுருக்கலால் எதால் அடிக்கலாம், 10ஆல் அடிக்கலாம். 10ஆல் அடித்து கொடுத்தா 0 கேன்சல் ஆயிரும். 3:2 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2வது கொஸ்டின் பாருங்கள். 2:7 என்ற வீதத்திற்கு சமமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது சமமான விகிதம்ங்கிறது சின்ன விகிதத்துலேருந்து பெரிய விகிதம் சமமான விகிதமும் கேட்கலாம், அல்லது பெரிய விகிதத்துலேருந்து சின்ன விகிதம் எது சமமான விகிதம் இப்படியும் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கேட்டிருக்க 2:7ன்னு இருக்குது.
இதுக்கு சமமான வீதம்னா ஒரே நம்பரால் இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 4 7 14. இந்த 4:14 இதுக்கு சமமான வீதம் தான். ஆனால் ஆப்ஷனில் இல்லை. அடுத்தது இதே 2:7 3ஆல் கூட மல்டிபிள் பண்ணலாம். 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 3 6 21. அப்போ 6:21 ஆப்ஷனில் இருக்குல்ல. ஸோ இதுவும் சமமான வீதம் தான். இப்போ இது 2 மட்டும் தானே கேட்டிங்கன்னா கிடையாது, எந்த நம்பரில் வேணாம். இப்போ 2:7 இப்போ நம்ம 4ஆலையும் மல்டிபிள் பண்ணலாம். 4ஆல் மல்டிபிள் பண்ணால் நாங்கள் 8 7 28. இதுவும் இதற்கான சமமான வீதம் தான். அப்போது சமமான வீதங்கிறது காமனான ஒரே நம்பரால் அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவை மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது சின்ன வீதத்துலேருந்து பெரிய வீதம் சமமான வீதம். அதே இது இப்படி கூட கேட்பாங்க. இப்போ 4:14க்கு சமமான வீதம்ட்டு ஆப்ஷனில் சின்ன வீதமாக கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ இதை நம்ம காமனாக 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 2:7ன்னு கிடைக்கும். இதுவும் இதுக்கு சமமான வீதம் தான். அப்போது வீதங்கிறது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, அது ஒரு டூப்ளிகேட் வேல்யூ. ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ண பின்னாடி தான் அது அந்த ஒரிஜினல் வேல்யூவா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த இதுக்கான ஆன்சர். அப்போ சமமான வீதம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்கு எதில் விடுவாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினில் தான் விடுவாங்க. என்னன்னு கவனிங்க. கேள்வியை பாருங்கள். மாதவியும் அன்பும் 2 மேஜைகளை முறையே 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்பு மாதவி வாங்கிய மேஜைகளின் விலைகளின் வீதத்தை எளிய வடிவில் கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிக்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதவி கொடுத்துட்டு அடுத்து அன்பு கொடுத்துருக்காங்க. மாதவியோட அமௌண்ட்டு 750, அன்போட அமௌண்ட்டு 900 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் அடுத்து அவங்க வீதம் கேட்குறது அன்பும் மாதவியும் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே அவங்க ஃபைனல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டரில் நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. அப்போ அன்பு தான் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் மாதவி வரணும். ஓகேவா? இப்போ அன்புக்குரிய அமௌண்ட் என்ன? 900 ரூபா. அடுத்து மாதவிக்குரிய அமௌண்ட்டு 750. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ 15ஆல் அடித்து கொடுத்தா 15 5 75, அதே போல் 5 9 15 6 90. அப்போ 6:5 தான் அதற்கான ஆன்சர். சார் நான் ஃபஸ்ட்டு மாதவிக்கும் அன்புக்கும் நான் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம தவறுதலாக இப்போ 5:6ன்னு இருக்கும்போது அதவே அவசரப்பட்டு நம்ம சூஸ் பண்ணிடுறோம். அப்போ ஆரம்பத்திலே நம்ம மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல தான் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா? ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எது கரெக்டான ஆன்சரோ அதுக்கு ஆப்போசிட்டான ஆன்சர் ஆப்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ 6:5னா அதுக்கு 5:6, அதே போல் இப்போ 4:3னா 3:4, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ கரெக்டான ஆன்சரை நம்ம கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டைப் 1 பார்த்தோம்ல. இப்போ டைப் 2 பாருங்கள். டைப் 2ல் தான் நிறையா மாடல் இருக்கும். ஒரே அந்த விடுபட்ட என் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் வேணால் நம்ம பார்க்கலாம். 4வது கொஸ்டின் பாருங்கள். சமமான வீதங்களின் விடுபட்ட எண்களை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ தான் நம்ம அந்த வீத சமன் விதி பார்த்துருந்தோம்ல, அதை நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போது இங்கே 3:5 ஈக்குவல் டு 9:டேஷ்னு கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வீத சமன் விதிப்படி என்ன பண்ணுவோம், லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணுவோமா, அதாவது ஏடி ஈக்குவல் டு பிசி. அப்போது 3 எக்ஸை மல்டிபிள் பண்ணால் 3x நோட் பண்ணலாம். இடையில இருக்க 5 9. இப்போ இந்த மாதிரி வேல்யூலாம் மல்டிபிள் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அதை மல்டிபிள் பண்ணி பெரிய நம்பராக மாற்றாதீங்க. சின்ன நம்பர் அப்படியே மல்டிபிள் கண்டிஷனில் இருக்கட்டும், ஈஸியாக அடித்து கொடுக்க முடியும். 1 3 3 3 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 3 15. இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே போல் தான் இங்கேயும் 4:5 எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 10ன்ட்டு. அப்போ லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணோமா, 4 × 10 ஈக்குவல் டு 5 × எக்ஸ். அப்போ 4 5 5 2 10, 8 தான் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே போல் தான் இதுவும் இங்கே எக்ஸ்னு வச்சுக்கோமில்ல, லாஸ்ட் 2 வேல்யூ 6 2 மல்டிபிள் பண்ணுவோம், 1 × எக்ஸ். அப்போது 1x எக்ஸ் தானே, 6 12 12 தான் எக்ஸோட வேல்யூ. இது மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அந்த ஒரு ரூல் போதும், தெளிவாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இப்போ இதே போல் தான் நிறையா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பாருங்கள், இப்போ 5வது கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட வீதத்தில் விடுபட்ட எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது விடுபட்ட எண்ணுங்கிறம்போது ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ஆர்டரில் 4:13 டபுள் ஈஸ்ட்டுன்னு போட்டாலும் சரி, ஈக்குவல்ட்டுன்னு போட்டாலும் சரி, 64:xன்னு வச்சுக்கோம். அப்போ லாஸ்ட் 2 வேல்யூவா 4 × 13 4 × எக்ஸு
ஈக்குவல் டு 13 இன்ட்டு 64, ஒரு நாள் 4, இங்கேயும் ஒரு நாள் 4, பேலன்ஸு 2 24னா 4 24. அப்போ 13ஐயும் 16ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 13 16, 3 பாயிண்ட் 8, பேலன்ஸ் 1, ஒரு 6 6 6 + 1 7. இப்போ 1 3 3, 1 1 1 8, 10க்கு 0, பேலன்ஸ் 1 2, 208 தான் எக்ஸோட வேல்யூ. 208 தான். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்லாம் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே போல் தானே. அதாவது கொஸ்டின் பாருங்கள், பெரிய நம்பராக தானே இருக்குது. இப்போ இது எக்ஸு ஈஸ்ட்டு 45 ஈக்குவல் டு 35 ஈஸ்ட்டு 63. அப்போ லாஸ்ட் 2 வேல்யூவா? அப்போ 63 எக்ஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு 35. எதாவது அடிச்சு கொடுக்கலாம். இப்போ 9 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 7 9 63, 5 9 45, 1 7 5 35. அப்போ 5 இன்ட்டு 5 தான் எக்ஸோட வேல்யூ. 5 25. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5:7. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ரொம்ப ஈஸியான நம்பர் தான். நம்ம ரூலை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா. ரைட். அடுத்த 8வது கொஸ்டின் பாருங்கள். 7:5 ஈக்குவல் டு x/25. இதெல்லாம் வந்து சேம் நம்பர் தான் வந்து அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்குது. ஈஸியாக நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ணுவோம். இப்போ 10வது கொஸ்டின் பாருங்கள். டெசிமலில் இருக்குது. ஸோ டெசிமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 2 வேலையை மல்டிபிள் பண்ணணும், இடம் இருக்க 2 வேலையை மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ணணும். அப்போ 5 இன்ட்டு எக்ஸு 5x 0.75 இன்ட்டு 8. இப்போ 5ஆல் அடிச்சுக்கலாம். 1 5 5, இங்கேயும் 0.15, பேலன்ஸ் 2 25னா 5 25. இப்போ 0.15 தான் 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 8 5 40க்கு 0, பேலன்ஸ் 4, 1 8, 8 + 4 12. 12ல் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அடுத்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்குமா. அப்போ எக்ஸோட வேல்யூ 1.20 வரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸி தானே. அவ்வளோ ஒரே ரூலை தான் ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ இங்கேயும் 1000:10 ஈக்குவல் டு x/1/1000 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது லாஸ்ட் 2 வேலையை மல்டிபிள் பண்ணணும். 1000த்தையும் இவங்க கொடுத்துருக்க 1/1000 இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இடையில இருக்க 2 வேல்யூ 10 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த 1000 கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்க இந்த 1 தான். இந்த 10 இந்த சைடு வரும்போது டிவைடாக மாறிடும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ 1/10 தான் எக்ஸோட வேல்யூ. இதுதான் ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். எல்லாமே பின்ன வேல்யூ இருக்குது. இருந்தாலுமே கூட என்ன பண்ணணும், லாஸ்ட் 2 வேலையை மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு 5/33, இடையில இருக்க 2 வேலையை மல்டிபிள் பண்ணணும். அப்போது 4/9 இன்ட்டு 3/11. இதை நம்ம அடிச்சு கொடுத்தா ஆன்சர் கிடச்சிடும். எப்படி அடிச்சுக்கலாம்? 1 11 11, 3 11 33, 1 3 3 3 9, இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போது பேலன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்க 4, இந்த சைடு இருக்க 5 கீழே வந்துடும். ஓகே, ஈக்குவல் இந்த சைடு கீழே வந்துடும். ஸோ 4/5 தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கலப்பினம், மற்றெல்லாம் நம்பர். அப்போ கலப்பினத்தை பின்னமாக மாற்றுற பின்னாடி எப்பயும் போல் லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணி சிம்ப்ளை பண்ணுறோம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஈஸியானதான். ஓகே, நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணணும். பக்கத்தில் பேப்பர் நோட்டு பென்னு ரெடியாக இருக்கணும். ஒர்க் அவுட் ஹோம்ஒர்க் சம்னாவே உடனே ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 14வது கொஸ்டின் பாருங்கள். 2:x:x. ஆக்சுவலாக இது x தான். (32). இதெல்லாம் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எப்பயுமே லாஸ்ட் 2 வேல்யூ 2 × 32 ஈக்குவல் டு இங்கே இடையில இருக்க 2 வேல்யூ x × x² வருமா. இப்போ 2 × 32 மல்டிபிள் பண்ணால் 64. அப்போ x² வேல்யூ 64னா எக்ஸோட வேல்யூ என்ன? 8 தானே வரும். 8ஓட ஸ்கொயர் வேல்யூ தானே 64. ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர். அடுத்து இங்கேயும் அதே எக்ஸுங்கிற கண்டிஷன் தான். இதில் பாருங்கள், உங்களுக்கு பின்ன வேல்யூவாக இருக்குது. இருந்தாலுமே ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணிடுறோமா. அப்போ 1/5 இன்ட்டு 1/1.25 ஈக்குவல் டு 1/x நம்ம மல்டிபிள் பண்ணிடுறோம். அப்போ ஆக்சுவலாக இங்கே 1/x² வரும். இங்கே 1/6.25 வரும். அதாவது 125 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 625. அதான் நம்ம 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 625. இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 6.25 நம்ம எப்படி எழுதலாம்? 625/100ன்னு எழுதலாம்ல.
அப்போ இதுக்கு பதிலாக மட்டும் கீழே இருக்க அந்த 1/625 என்ன பண்ணலாம், 100ன்னு போடலாம். இப்போ 100 இந்த சைடு 9 மல்டிபிளாக மாறும். அப்போ 100/625 ஈக்குவல் டு 1/x². புரியுதுங்களா எப்படி மாறி இருக்குன்ட்டு? இப்போ நம்மளுக்கு x² மட்டும் தேவை. அப்படின்னா x² மட்டும் தேவைன்னா இதை தலையில் மாற்றும் போது இதையும் தலையில் மாற்றுறோம்ல, அப்போது 625/100ன்னு இருக்கும். இதை நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 625ங்கிறது 25ஓட ஸ்கொயர் வேல்யூ, 100ங்கிறது 10ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ 5ஆல் அடிச்சு கொடுங்க. 5 25, 2 10. அப்போ எக்ஸோட வேல்யூ 5/2. எக்ஸோட வேல்யூ 5/2 இருக்கா? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கவனமாக நோட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16வது கொஸ்டின். இது நல்லா கவனிக்கணும். 2, 5, x, 20 எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் வீதங்கள் வீத சமமாக இருப்பின் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அந்த அதே வரிசைன்னு சொன்னனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ரேஷியோக்கு 2 ரேஷியோ எடுப்போம்ல. அப்போ 2, 5 அதை ஒரு ரேஷியோவாக எடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸு 20 அதை ஒரு ரேஷியோவாக எடுத்துக்கலாம். இப்போ இது வித்தியாசம்னா ஈக்குவல் நம்ம நோட் பண்ணுவோம். எப்பவுமே என்ன பண்ணுவோம், லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணுவோமா. 2 × 20 ஈக்குவல் டு 5 × எக்ஸ். 4 5 5, 4 5 20. அப்போ 2 × 4 8. எக்ஸோட வேல்யூ 8. இதான் அதற்கான ஆன்சர். ஓகே. அடுத்தது பாருங்கள், ரூட் கான்செப்டில் கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். இப்போ எக்ஸ் இங்கே என்ன பண்ணுவோம், லாஸ்ட் 2 மல்டிபிள் பண்ணுவோமா. x⁴2 × √x ஈக்குவல் டு 9 × 16. இதில் ரூட்டோட மதிப்பு என்ன சொல்லுவோம், பவரில் 1/2ன்னு எழுதலாம்ல. அப்போ x⁴3/2 அப்படியே போட்டுட்டு இங்கே x⁴1/2ன்னு போடலாம். ஓகே, ரூட்டுக்கு பதிலாக 1/2ன்னு போடலாம். இப்போது இது என்ன கண்டிஷனில் இருக்குது, a⁴m × a⁴n. இது ஆன்சர் என்ன நோட் பண்ணுவோம், பேஸ் காமனாக இருந்துச்சுன்னா a⁴m + n போட்டுரும்ல. அதே போல் x⁴3/2 + 1/2 நோட் பண்ணோம். இதுதான் 9 × 16ஓட வேல்யூ. இப்போது இங்கே x⁴ இதை சால்வ் பண்ணால் 4/2ன்னு வருமா. இதை அடிச்சு கொடுத்தா 2ன்னு வருமா. அப்போ x² வேல்யூ தான் இந்த 9 × 16. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், மல்டிபிள் கண்டிஷனில் மட்டும் வைங்க, முழுசாக மல்டிபிள் பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டில் வந்து வேறு வழி இல்லை, முழுசாக தான் மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிற போது நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ x² வேல்யூ 9 16னா எக்ஸோட வேல்யூ என்ன, 9 3ஓட ஸ்கொயர் வேல்யூ, 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, முன்னாங்க 12 ± 12. ஓகே. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 18வது பாருங்கள். x + 1 ஈஸ்ட்டு 8 ஈக்குவல் டு 3.75 ஈஸ்ட்டு 7. இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். என்ன அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது ஒரே வேல்யூ தான். அப்போ இந்த 1 x + 1 7 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிடலாம்ல. அப்போ x + 1 × 7 இந்த 2 வேல்யூ 8 × 3.75. இப்போ இங்கே x + 1 நோட் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே நல்லா கவனிங்க, ×7ங்கிறது இருக்கட்டும். இந்த 3.75 375/100ன்னு போடலாம்ல. அதுதான் பண்ண போகிறேன். 8 × 375/100. இப்போ இந்த 7 கூட இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25ஆல் அடிச்சு கொடுத்தா 4 25 100. இங்கே ஒரு 100ல் 4 25 இருக்கும். அப்போ 300ல் பார்த்தீங்கன்னா 12 25 இருக்கும். நாங்கள் 12ன்னு வருமா. மீதி இந்த இதில் வந்து 75ல் 3 இருக்கும். அப்போது 12 + 3 15. ஓகேவா? இப்போ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 4 4 2 4 8. இப்போ 2 × 15 மேலே வரும். எவ்வளவு 30ன்னு வருமா. /7. இது x + 1ஓட மதிப்பு. ஓகே, x + 1ஓட வேல்யூ. x + 1 ஈக்குவல் டு 30/7. இப்போது இங்கே +1 இந்த சைடு வரும்போது -1 மாறுமா. அப்போ எக்ஸோட வேல்யூ 30/7 -1ன்னு மாறுது. அப்போது x ஈக்குவல் டு இங்கே 30 -7 /7. 30ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 23. 23/7
இப்போ இந்த 23ல் எத்தனை 7 இருக்குது? 3 7 இருக்குது. 3 21, பேலன்ஸ் 2 2/7. அப்போ 3 2/7ங்கிறதா எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கவனமாக நோட் பண்ணணும். நம்ம சிம்பிளை பண்ணுறதுல எந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணணுங்கிறதுமே ட்ரிக்கு தான். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ரொம்பவே கவனமாக நோட் பண்ண ஒரு சில கொஸ்டின்லாம். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். 5 18 15. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் கொஸ்டின் மிஸ்டேக்கு. இங்கிலீஷில் வந்து 5 8 15ன்னு இருக்குது. இங்கே 5 18 15ன்னு இருக்குது. இதுதான் கரெக்டு. இப்போ கொஸ்டினை கவனிங்க. 5 8 15 4வது வீதத்தை காண்க. இப்போ 4வது வீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு டைரெக்டாக நான் ஒரு ஃபார்முலாவும் சொன்னேன்ல, ஃபார்முலா படி எழுதலாம். அல்லது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த வீத சமன் ரூல் அதையும் யூஸ் பண்ணலாம். முதல் 2 அப்படியே நீங்கள் நோட் பண்ணுவீங்களா? அடுத்த 15 நோட் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ன்னு போடலாம். எப்பயும் போல் லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவோமா? 5 × x ஈக்குவல் டு இடையில இருக்க 2 வேல்யூ 8 × 15. 1 5 5 3 15. எக்ஸோட வேல்யூ 8 3 24. ஸோ 24 தான் அந்த 4வது வீத சமன். ஸோ அழகாகவே கண்டுபிடிச்சிடலாம். 20வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். 20வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்பர் 2 3 ரைட். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள். 0.2 × 0.12 மற்றும் 0.3 உடைய 4வது விகித சமன் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் சேம் தான், இந்த 4வது விகித சமன் தான். அப்போது இது ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்து 4வது விகித சமன் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா லாஸ்ட் 2 வேல்யூவா 0.2 × x ஈக்குவல் டு 0.12 × 0.3. ஓகே, 0.3. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 0.12 × 0.3 டிவைடட் பை 0.2. இப்போது இங்கே இந்த 0.12ஐயும் 0.2 அடித்து கொடுக்கலாம். அடித்து கொடுத்தா 1 2 இங்கே 0.06ன்னு வரும். ஓகேவா? 0.06ன்னு வரும். கரெக்டாக நோட் பண்ணு. இன்கேஸ் 0.6 மட்டும் போட்டிங்கன்னா 1.2ன்னு வந்துடும். கவனமாக நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 0.6ஐயும் 0.3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0.18. 6 3 18 தானே? அப்போ 0.18. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6 14 18 38 என்ற ஒவ்வொரு எண்களுடன் எந்த எண்ணை கூட்டினால் ஒரே விகிதாச்சாரம் கிடைக்கும்? இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே என்னென்னா ஒரே விகிதாச்சாரம்னா AD = BC இதுதான் நம்ம சொல்லுவோம். இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க? இந்த நம்பரோட எந்த எண்ணை கூட்டினால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொதல் ஆப்ஷனை எடுத்துக்கணும். 1 நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 6 + 1 7, 14 + 1 15, 12 + 1 19, 38 + 1 39. இதில் வந்து எப்பயும் போட ரூலை யூஸ் பண்ணணும். அப்போ 7 × 39 ஈக்குவல் டு 15 × 19. இதை எதையுமே சரியாக அடிச்சே கொடுக்க முடியாது. யூனிட் டிஜிட்டை செக் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 7 9 63 3ன்னு தானே முடியும். இங்கே 5 9 45 5ன்னு முடியும். அப்போ ஈக்குவலாக வரவே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. இதே இதை தான் நம்ம அடுத்தது யூஸ் பண்ணுறோம். இப்போ மொதல் ஆப்ஷன் வரல. இப்போ 2 எடுத்துட்டோம்னா இந்த 2ஆல் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம். 6 + 2 8, 14 + 2 16, 12 + 2 20, 38 + 2 40. இப்போ இது எப்பயும் போல் லாஸ்ட் 2 வேல்யூ 8 40 மல்டிபிள் பண்ணுறோம். ஈக்குவல் டு இடையில இருக்க 2 வேல்யூ 16 × 20. இப்போ இதை பாருங்கள். 1 8 2 16. இப்போ இங்கேயும் 40 வருது. 2 × 20 இங்கேயும் 40 வருது. ஸோ இது கரெக்டாக வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகேவா? இப்போ சார் போது 2 ஆப்ஷன் தான் செக் பண்ணீங்க, என்ன 3 4 இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டாக வரும். அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் கரெக்டாக வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அடுத்தது இதை கவனிங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். 10 18 22 38 4 எண்ணோட எந்த முழு எண்ணை கூட்டினால் கிடைக்கும் எண்கள் ஒரு வீத சமத்தை அமைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் நம்ம அதே போல் தான் நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, ட்ரை பண்ண ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அநேகமாக 2 3. ஸோ 3. ஓகேவா? 3 தான். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 24. இதுவும் சேம் அதே போல் தான். வீத சமத்தை அமைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணுறோம். ஈக்குவல் டு இந்த 2 வேல்யூ இப்படியும் செக் பண்ணலாம்.
அல்லது இங்கே பாருங்கள் மொதல் 2 சிம்பிளை பண்ணுங்கள். 1 12 12 2 12 24 1:2 ரேஷியோ கிடைக்குதுல. அதே போல் இதுவும் 1 18 18 2 18 36. அப்போ இது ஒரு ரேஷியோ கிடைக்குதா, இது விகித சமத்தை அமைக்கும். இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சேம் அதே போல் தான் இந்த கேள்வி. 25வது கேள்வியை பாருங்கள். அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரத்தை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி மற்றும் உயரம் 7 அடி ஆகும். பயன்படுத்தப்பட்ட பாலத்தின் மாதிரியானது உண்மை பாலத்து வீத சமமாக உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கதான். இதுவே டிஎன்பிசியில் எப்படி மாடிஃபை பண்ணுறாங்கன்னா, அதோட அளவை ஏதோ ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சு அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதோட ஒரிஜினலோட நீளம் 6480, அதோட ஒரிஜினலோட உயரம் 756 ஈக்குவல்ட்டு இங்கே என்ன பண்ணுவோம், இதோட நீளம் என்ன 60 அடி, இதோட நீளம் 7 அடி. கரெக்டாக அந்த ஆர்டர் மாற்றாமல் நோட் பண்ணணும். ஆர்டர் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகிடும். ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ணி இது ஈக்குவலாக வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா இது வீத சமத்தில் உள்ளது. ஓகே, எப்படி அடித்து கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணோமா, 6480 இன்ட்டு 7 ஈக்குவல்ட்டு இந்த 2 வேல்யூ 756 இன்ட்டு 60. ஸோ இப்போ 0 அடிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1 இங்கேயும் 1 0 வரும். 48னா 6 8 48. இப்போ 108 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 756. ஸோ அப்போ 7 டைம்ஸ்னு வருதா. அப்போ 7 ஈக்குவல் 7னே கிடைக்குது. இது ஒரு வீத சமமாக இருக்குது. ஆப்ஷன் ஏதா அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ சிம்ப்ளை பண்ணுறது கவனமாக சிம்ப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ டைப் 3 பாருங்கள். முன்னாடி எக்ஸ்ன்னு மட்டும் கேட்டிருப்பாங்க, இங்கே எக்ஸு ஒய் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. இதை அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சூப்பரான ஷார்ட்கட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், விடுபட்ட எண்ணெய் காண்க சொல்லிட்டு 1/4 ஈக்குவல்ட்டு 1/20 ஈக்குவல்ட்டு 1/ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸு தான் நம்ம பார்க்குறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்க பின்னத்தையும் இந்த எக்ஸு வேல்யூ இருக்கிறதையும் எடுத்துக்கணும். இதில் கீழே அடித்து கொடுங்க. அதாவது 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் இதை 20 கிடைக்கும், 5 தானே. அப்போ அதே இதுதான் இங்கேயும் 1 × 5 5. இது எக்ஸோட வேல்யூ 5 நம்ம எடுத்துடலாம். அதே போல் ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பரும் இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான். அதே 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 12. அப்போ ஒய்யோட வேல்யூ 12ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 12. இது அதற்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இது இப்படி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதே போல் தான் அடுத்ததும் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்க அப்படியே பின்னமாக எழுதிருங்க. இப்போ 21/21 இருக்கா, 21/xன்னு எழுதிக்கலாம். அடுத்தது y/25 இருக்கா, அப்போ y/25 போட்டுடலாம். ஈக்குவல்ட்டு 9:15. அப்போ 9/15 போட்டுடலாம். இதை நீங்கள் இப்போ இங்கே சிம்பிளை பண்ணலாம். 3 9 15. இந்த மாதிரி சிம்பிளை பண்ணிவிட்டு கூட எப்பயும் போல் கம்பேர் பண்ணலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3/5யும் 21/x எடுத்துக்கலாம். இப்போ 3ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 21 வரும், 7. அதே 7ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது 7 × 5 35 தானே. எக்ஸோட வேல்யூ 35. அதே போல் ஒய் வேல்யூ செக் பண்ணலாம்ல. இதே 3/5யும் y/25 நம்ம பார்க்குறோம். கீழே இருக்க நம்பர் தானே. 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 25 5. அதே போல் மேலே 5 மல்டிப்ளை பண்ணால் 3 15. ஒய்யோட வேல்யூ 15. அப்போ எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 15. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ இதே போல் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதே போல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. உடனே ஆன்சர் பண்ணுங்கள். 28 29 சேம் மாடல் தான். அழகாக இப்படியே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 30வது கொஸ்டின் பாருங்கள். 6:x y/15 கீழ்காணும் விடைகளில் எந்த விடை எக்ஸுக்கும் ஒய்க்கும் முறையே பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸுக்கு ஒய்க்கும் முறையே பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வீத சமமாக இருக்காது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ 6:x y/15 எக்ஸுக்கு ஒய்க்கும் பதிலாக அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே 9 இங்கே 10 எப்பயும் இதை பண்ணுவோம். லாஸ்ட் 2 வேல்யூ 6 × 15 ஈக்குவல்ட்டு இங்கே 9 × 10 வருமா. இப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா
3 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 3 6 3 9. இப்போ 2 × 15 30 தான், 3 × 10 30 தான். அப்போ இது விகித சமமாக இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது பொருந்தாது தான். ஸோ அடுத்தது நம்ம செக் பண்ணணும். 3 30. இங்கேயும் நம்ம அதே போல் நம்ம செக் பண்ணணும்ல. எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம 3 30 நம்ம போட்டுக்கணும். 3 30 நம்ம போட்டுக்கிறோம். இங்கேயும் லாஸ்ட் 2 வேல்யூ 6 × 15 = 3 × 30. இப்போ 1 3 3 2 3 6, 2 × 15 30 தான், இங்கேயும் 30 தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவுமே வருது. ஓகேவா? அடுத்தது நம்ம செக் பண்ணி ஆகணும். அடுத்தது என்ன? 2 45. ஓகே, 6 2 45 15. ஓகேவா? இப்போ இதில் லாஸ்ட் 2 வேல்யூ 6 15 = 2 × 45. அப்போது இங்கே 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 1 2 2 6, 3 × 15 45, இங்கேயும் 45, இதுவும் ஈக்குவலாக வருதுல்ல. அப்போ 3 ஆப்ஷன் பொருந்துது அப்படின்னா கண்டிப்பாக என்ன தான் 4வது ஆப்ஷன் தான் பொருந்தாது. ஸோ ஆப்ஷன் டி தான் அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் நம்ம நோட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? கேட்டிருக்க கேள்வியை நல்லா கவனமாக நோட் பண்ணணும். பொருந்தாதுங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதான் வராதுங்கிற எடுத்துக்கலாம். செக் பண்ணி பார்க்குறதா செக் பண்ணிக்கலாம். 6 x வேல்யூ 10, y வேல்யூ 10 15 நோட் பண்ணிக்கலாம். இப்போ 6 × 15 = 10 × 10ன்னு வரும். இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னாலுமே ஈக்குவலாக வராது. இப்போ 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 3. ஓகேவா? இங்கே 6 3 18ன்னு வருது, இங்கே 20ன்னு வருது. அப்போ இது ஈக்குவலாக வரலை. இந்த மாதிரி ஈஸியாகவே ஆன்சர் நம்ம செக் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்தது டைப் 4. நான் லாஸ்ட் டைப் பாருங்கள். 31வது கொஸ்டின். 2:7 இருபடி வீதம் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இருபடி வீதம் என்ன சொல்லியிருக்கு? டூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ 2:7, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அப்போ 4:49 தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 32வது கொஸ்டின் பாருங்கள். 1 61/64 முப்படி மூலம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 1 61/64ங்கிறது கலப்பு பின்னம். அதோட முப்படி மூலம் அப்படின்னா க்யூப் ரூட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிருங்க. 1 × 64 64, 64 + 1 64, 61 கூட்டினா 125 / அது 64 அப்படியே போட்டோம். இதுக்கு தான் நம்ம க்யூப் ரூட் எடுக்கணும். 125 எதோட க்யூப் வேல்யூ? 5ஓட க்யூப் வேல்யூ. 64ங்கிற எதோட க்யூப் வேல்யூ? 4ஓட க்யூப் வேல்யூ. இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ 5/4 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 0.02 0.32 இதோட சராசரி வீதம் மீன் ப்ரொபோர்ஷன் நம்ம பார்த்தோம்ல. மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ ஏபிங்கிற 2 வேல்யூ கொடுத்துட்டு மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டாங்கன்னா √AB. அப்போ இங்கே கொடுத்துருக்க வேல்யூயை மல்டிபிள் பண்ணி ரூட் போடணும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் எப்படி நோட் பண்ணலாம்னா 0.02 2/100ன்னு எழுதலாம்ல. அதே போல் 0.32 32/100ன்னு எழுதலாம். இதெல்லாம் ரூட்டுக்குள்ளே. ஓகேவா? இப்போது ரூட்டுக்குள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 32 64. இந்த 100 × 100 கூட அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஒரே நம்பர் 2 டைம் வந்துச்சு அப்படின்னா ரூட்டுக்கு வெளியே எடுக்கும்போது ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம்ல. ஓகே, இப்போ 64 ரூட்டுக்கு வெளியில் வந்துச்சுன்னா 8, 2 100 ரூட்டுக்கு வெளியில் வந்துச்சுன்னா ஒரே ஒரு 100 தான். இப்போ 8/100 எப்படி எழுதலாம்? 0.08ன்னு எழுதலாம். இதான் அதோட மீன் ப்ரொபோர்ஷன். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த பார்ட் 1லேயே நீங்கள் நிறையா பேசிக் தெரிஞ்சுக்குவீங்க. இங்கே கற்றுக்கிற பேசிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பார்ட் 2லையுமே வந்து நீங்கள் ஏபிசிடி கான்செப்டில் பார்க்கும்போது அது தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.